ஹலோ ஹாய் மக்களே, இது பாருங்க. இன்றைக்கி இந்த மாதிரி மாங்காயெல்லாம் ஊர்ந்து கொஞ்சம் கிடச்சிது. எங்கள் வீட்டில் உள்ள மாங்காயில் பொடிச்சிட்டு வந்திருக்கேன். அதை நான் உப்பில் போட்டு வைக்க போகிறேன். எப்படின்னு பாருங்கள். ஒரு வருஷத்துக்கும் கூட கெட்டு போகாது, அந்த அளவுக்கு சேஃப்டி பண்ணி உப்பில் போட்டு வைக்க போகிறேன். மாங்காய் இல்லாத டைமில் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு தான் போடணும். தண்ணி ஒன்று ஊற்றி பச்சை தண்ணியில் நல்லா கழுவிட்டு சுடு தண்ணி ஒன்று ஊற்றி கழுவிக்கலாம். பாருங்க, எல்லாமே இதே மாதிரி நல்ல ஒரு துணி எடுத்து எல்லாம் நனவில்லாமல் நல்லா தொடச்செடுக்கணும். மாங்காவோட பால் இருக்கும், அதெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுறணும். பாருங்கள், எல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா கழுவி தொடச்சி வச்சுருக்கேன். எல்லா மாங்காயும் உள்ளே போயிடுச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். கொதிக்க வச்ச தண்ணியை உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சதாக்கும். நல்லா அதுக்கு மேலே நறுக்க தண்ணி ஊற்றணும். நிறைய ஊற்றி வச்சு இனி அதைய ஒரு அரை டம்ளர் சுருக்க ஊற்றிக்கலாம். இனி பூப்பல் அடிக்கவும் பூப்பல் வராது. பாருங்க, அப்படியே வச்சேன்னா ஒரு வருஷத்துக்கு அப்படியே கெட்டே போகாது. மாங்காய் அப்படியே இருக்கும், கை தொடக்கூடாது. சின்ன சின்ன மாங்காய் காலையில் நேரத்தில் நிறைய விழுகும். காலையிலையும் சாயந்தரமும் அதையெல்லாம் எடுத்து உப்பில் போட்டு கழுகி நல்லா இதே மாதிரி சுடு தண்ணி வச்சு கொதிக்க வச்சு ஆறுனது தான். அப்பப்போ உப்பு போட்டு இது நமக்கு தேவைக்கு அப்பப்போ எடுத்துக்கலாம். சாப்பாட்டுக்கு எடுத்து சாப்பிட சூப்பராக இருக்கும். ஒரு ஓரத்தில் சேஃப்டி பண்ணி வச்சாச்சு. இதுவும் சீக்கிரம் இது கையில் தொட மாட்டோம். இது இப்பெல்லாம் எடுக்க மாட்டோம். வேறு மாங்காய் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்செடுத்து தான் எடுப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு எப்போதும் வேணும்.